பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 20வது வசனம். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே கர்த்தர் தந்த அருமையான வசனத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக முதலாவது இந்த வசனத்திலே கொடுக்கப்படும் விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். அன்புக்குரியவர்களே, நாம் எதை செய்தாலும் ஞானத்தோடு செய்ய வேண்டும். அந்த ஞானம் எப்படிப்பட்டது? பரலோகத்திலிருந்து வரக்கூடிய, பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானமாய் இருக்க வேண்டும். அது சுத்தமுள்ள ஞானமாய் இருக்கிறது. ஒருவேளை நாம் புத்தியில் குறைவுள்ளவர்களாய் காணப்பட்டால் நாம் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் சகலவற்றையும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னோட நான் நினைக்கிற ஞானம் இது சரியில்லையே அப்பா, எனக்கு அவ்வளவுலாம் சிந்திக்க தெரியாதே ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு மேலான ஞானத்தை தருகிற ஒரு அப்பனிடத்தில், நம்முடைய தகப்பனவர், அவரிடத்தில் எதை கேட்டாலும் நமக்கு நன்மையாக தர வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். 2வது அதில் சொல்லப்பட்டு கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். விவேகம் இருக்கணும், அதே நேரத்தில் கர்த்தரிடத்தில் நம்முடைய நம்பிக்கை இருக்கணும். நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது மனுஷ ஆலோசனையை விட கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லுவேன். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அநேக வாக்கியங்கள், அநேக வார்த்தைகள், அநேக வசனங்கள் இந்த பாக்கியவான்களாய் மாறுகிறதையும் நம்பிக்கையோடு இருக்கும்போது வருகிற அதன் பலனையும் சொல்லுகிறது. அதுபோல பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 1வது அதிகாரத்தில் சொல்றது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்புக்குரியவர்களே, நாம் இன்றைக்கு வசனத்தை தியானிக்கிறோமா? ஒரு நாள் நாம் காலையிலிருந்து ராத்திரி படுக்க செல்லும் வரைக்கும் எத்தனை முறை ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்களிலே அப்படி அதில் குறைவாக காணப்பட்டால் அவரோடு எப்பொழுதும் உறவாடக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. நாம் நினைக்கலாம், ஆண்டவரே எனக்கு 24 ஹவர்ஸும் வேலை இருக்கு, 24 ஹவர்ஸ் அவரை போல வேலை செய்கிற மனுஷன் யாருமே இந்த உலகத்தில் இல்லை. நாமும் ஓய்வெடுக்கிறோம். ஆனால் பரலோக ராஜ்யம் நமக்காக, நம்முடைய சத்தத்திற்காக ஆண்டவர் எப்பொழுதும் அவருடைய பரலோக ராஜ்யம் திறந்திருக்கிறது. அன்புக்குரியவரை, நாம் வேலை செய்யும் போது நாம் துதித்து கொண்டே வேலை செய்யலாம். வசனத்தை திரும்ப திரும்ப நம்முடைய மனசில் நம் சொல்லிக்கொண்டே வேலை செய்யலாம். அப்பொழுது அந்த வேலை லகுவாய் மாறப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டிலே கர்த்தரில் நம்பிக்கை வைப்போம். நம் வசனத்தில் சொன்னது போல பாவிகளுடைய வழியில் அதுங்க பரியாசக்கார உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாக்கியவான்களாய் மாற்றுவார். ஆமேன். God bless you all.